பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிய கிருபையினால் மீண்டும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். இதை நினைக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. என்றென்றும் நம்மோடு வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நம்மோடு நடக்கிற, பேசுகிற, பழகுகிற ஆவியானவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி, இந்த ஒரு குட்டி செய்தி இந்த நாள் முழுவதும் உங்களை தாங்கும். தேவக்கரம் உங்களை நடத்தும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை 51ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. நான் இழந்த அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. யாருடைய ஜெபம் உங்களுக்கு தெரிந்தானே? தாவீது ராஜா பாவத்தில் விழுந்து, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் எல்லாருக்கும் கிடையாது. தீர்க்கதரிசிகள் அல்லாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் ராஜாவுக்குரிய அபிஷேகம், தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம், மூன்றாவது ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிற ஆசாரியனுக்குரிய அபிஷேகம் மட்டும்தான் இருந்தது. தீர்க்கதரிசிகளிடத்துல தான் போய் கேட்பார்கள். தேவ சத்தத்தை அறிந்து கொள்வார்கள், சித்தத்தை அறிந்து கொள்வார்கள். அந்த வகையில் நாத்தான்வேல் வருகிறார். ராஜாவின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். உடனே அவர் குத்தப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல அவர் மன்றாடி ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறார். நான் இழந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தாங்க ஆண்டவரே. அந்த உற்சாகமான ஆவி, பாவம் செய்யும்போது ஆவி சோர்ந்து போய் ஒரு மாதிரி பலனே இல்லாம ஆயிரும். அப்போ நமக்கு மீண்டும் தேவை உற்சாகமான ஆவி. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் பின்மாற்றத்தை மேற்கொள்ள உதவி செய்வார். என்னால் சில நாட்களாக ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. பழைய பாவங்கள் என் சிந்தையை அப்படியே கசக்கி பிழிகிற மாதிரி இருக்குது. என்னால் தாக்கு பிடிக்க முடியல, தடுமாறுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, உற்சாகமான ஆவியினால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லிட்டு நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. தனித்து போய் அந்நிய பாஷையில் வாயை திறந்து சரளமா பேசி பேசி ஜெபிங்க. ஜெபிக்க 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 நான் உன்னை விட்டு விலகலப்பா, உன் கூட தான் இருக்கிறேன் என்று அவர் உங்களை மீண்டும் உற்சாகப்படுத்துகிறதை நீங்க பார்ப்பீங்க. பின்மாற்றத்தின் ஆவியானவர் துரத்திடுவார். பின்மாற்றத்தின் ஆவியை துரத்தும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணிடுவோமா? இப்போ அந்த வார்த்தையை கேட்டீங்கல்ல, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தற்செயலாக சாத்தான் நுழைந்து பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகிறதை அறியாமல் இருந்தால், சங்கீதம் 51:12 படி நாங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உற்சாகமான ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, கடந்த கால வாழ்க்கையில் தேவனோடு நடந்ததை மறந்து சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்புகிறீர், மீண்டும் உயிர்ப்பிக்கிறீர், உற்சாகப்படுத்துறீங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பேரை வீட்டார் முழுவதையும் உடைய பிரசனத்தில் கொண்டு வருகிறோம். உடைய பிள்ளைங்க இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க, மற்றவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல போறாங்க. அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஹிந்தி மொழியில கேட்கிறவங்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய ராஜ்யம் இந்தியா முழுவதும் பரவட்டும்ப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களை
சூழ்ந்து கொள்ளும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.